வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரின் பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தியை தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டசபை கூட்டத்தொடரின் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவின் பொழுது துணைத் தலைவராக ஓபிஎஸ்ஐ நீக்க வேண்டும் என்ற அந்த முடிவானது சபாநாயகரால் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்தில் சட்டசபை கூட்டத்தொடரின் பொழுது அவரை தான் அதிமுகவின் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் துணைத் தலைவராக தேர்வு செய்தார்கள். அவர்தான் அதிமுகவின் துணைத் தலைவர் சட்டசபைக்கு என்பதை சபாநாயகர் இப்பொழுது நல்ல செய்தியாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டசபை கூட்டத்தொடர் தான் முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்த வேண்டும், பதவியை பறிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த எண்ணமும் தற்பொழுது மக்கள் மத்தியிலும் சட்டசபையிலும் எடப்பாடிக்கு எதிராகவே மாறியுள்ளது. நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள்தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பதை சபாநாயகர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதால் சட்டசபைக்கு இன்று ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த தகவலையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இனி ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமல்ல, யாருமே சட்டசபைக்கு செல்ல முடியுமா என்பது கேள்விக்குறிதான். வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தால்தான் சட்டசபைக்கு செல்வார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியில் அவர் தனித்தோ சுயேட்சையாகவோ கூட்டணி வைத்தோ அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலோ போட்டியிட்டால் அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது என்பதை சபாநாயகரை பாராட்டி பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி இப்படி புகழ்ந்து பேச முடியுமா? மக்கள் மத்தியில் உண்மையான செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது என்பதை ஆளும் கட்சியான திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களுக்கே தெரிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு உதாரணத்தையும் நாம் கூற வேண்டும் என்றால், ராமநாதபுரம் தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டதுதான். தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக தனித்து போட்டியிட்டாலும் சரி, கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் சரி, எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை